எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் ஒன்னும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல. என்ன அடமான வைக்கிறதுக்கு புரியுதா? வேதிகா, நான் சொல்றதை கேளு. நான் எதுவும் சொல்ல. ஷட் அப். தான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டிருப்பதை சர்வா வேதிகாவுக்கு விளக்க முயன்றான். அட சேலஞ்ச் பண்ணிட்டு பின் வாங்க கூடாது. என்னாச்சு? பணம் தீந்து போச்சா? வெயிட்டா. ராஜ் சர்வாவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் ஹோட்டலில் உள்ள மிக விலையுயர்ந்த உணவு மற்றும் பானங்களை ஆர்டர் செய்தான். அப்போது சிவானியின் பார்வை ஒரு பாக்ஸிங் ரிங் மீது விழுந்தது. ஹே ராஜ், நீ காலேஜ் டேஸ்ல பாக்ஸிங் சாம்பியன் இல்லையா? அப்போ உனக்கும் சர்வாக்கும் ஒரு ஃபைட் வச்சா என்ன? என்ன சொல்றீங்க? நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வர்றதுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும்ல? இதை கேட்டதும் அனைவரது கவனமும் அங்கே சென்றது. ஏனென்றால் ராஜ் உண்மையிலேயே அனைவரையும் நடுங்க வைக்கும் ஒரு குத்துச்சண்டை வீரன். மற்ற கல்லூரிகளும் அவனை கண்டு அஞ்சினர். ராஜ் இதுவரை 25 பேரின் முகத்தை உடைத்திருந்தான். அப்போது சர்வாவின் போன் ஒலித்தது. சர்வா சார் போன் அடிக்குது. யார் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டு ரகு தாத்தா. போன்ல என்ன சொல்லியிருப்பாரு? ஹே சர்வா, நீ கிளீன் பண்ணாமே போயிட்டியே. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.